அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நடத்திலே கொண்டு வருகிறேன். யோவான் 10:10 பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அப்ப இயேசு தன்னுடைய நோக்கத்தையும் பிசாசுடைய நோக்கத்தையும் சொல்கிறார். பிசாசுடைய நோக்கம் என்னமா? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். இயேசுடைய நோக்கம் என்னவா? ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படும். ஆமென். அப்ப இயேசு சொல்றது என்னன்னா, அப்பா, திருடுறது பிசாசுடைய வேலை, கொல்றது பிசாசுடைய வேலை, அழிக்கிறது பிசாசுடைய வேலை. நானும் அந்த இழந்து போயிருக்கிற ஆத்மாவுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படும் ஒரு நல் வாழ்வை கொடுக்கவும் செழிப்பான வளமான வாழ்க்கையை கொடுக்கவும் வந்தேன். ஆமென். அப்ப உங்க வாழ்க்கையில ஒருவேளை சில தீமையான காரியங்கள் நடந்திருக்கலாம். உங்களிடத்திலிருந்து சில நன்மைகள் பறிக்கப்பட்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத காரியங்கள் இருக்கலாம். இதற்கெல்லாம் யார் காரணம் என்று சொன்னால் பிசாசு. நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவன் இப்படி நடத்திட்டார் இந்த பாடுகளுக்குள்ளாய். அப்படி அல்ல பாருங்க. தேவன் நீங்க நல்லா இருக்க விரும்புகிறார். உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த தேவன் உங்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட தீமையை செய்வார்? அவர் நல்லவர். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. எனவே உங்க சூழ்நிலை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பிசாசு. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உங்களுடைய சமாதானத்தை அழித்து போட்டு கெடுத்து போட்டு உங்களுடைய நம்பிக்கை அற்று போகும்படியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லா காரியத்தையும் அவன் செய்கிறான். ஆனால் இயேசுவோ உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும், ஜீவன் உண்டாயிருக்கும். அப்படின்னா என்ன? ஐ கம் டு கிவ் யூ லைஃப் இன் abundance. அப்படின்னா இழந்து போயிருக்கிற உனக்கு, எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற உனக்கு, நம்பிக்கை இல்லாத உனக்கு நான் ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறேன். அது பரிபூரணப்பட வந்திருக்கிறேன். அப்ப இந்த நல் வாழ்க்கை வாழ, பூமியில வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப இந்த இயேசு உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்திருக்கிறார். இன்று உங்க வாழ்க்கையில ஒருவேளை குறைவு இருக்கலாம். இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள், பரிபூரண ஜீவனிலே வாழ்வீர்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில தோல்வி இருக்கலாம். இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள், வெற்றியோடு வாழ்வீர்கள். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இல்லாமையோடு இருக்கலாம். இயேசுவை பிடித்துக் கொள்ளுங்கள், நிறைவில் வாழ்வீர்கள். அவன் அப்ப பிசாசு உங்களிடத்திலிருந்து என்னென்ன எடுத்துட்டு போயிட்டானோ இந்த இயேசு உங்களுக்கு பரிபூரண ஜீவனை அளிப்பார். நீங்க இழந்திருக்கிற காரியங்களை திரும்ப பெறுவீர்கள். இழந்திருக்கிற அந்த பலன், இழந்திருக்கிற அந்த சந்தோஷம், இழந்திருக்கிற அந்த நல்வாழ்வு இயேசு இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இன்று அவர் உங்களை தம்முடைய ஜீவனினாலும் தம்முடைய பரிபூரண ஜீவனினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். அவர் பரிபூரண ஜீவனை உங்களுக்கு அளித்து நல்ல வாழ்க்கை வாழும்படியாய் செய்வார். நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் நாள் முழுவதும் நல்ல வாழ்க்கை, பரிபூரண வாழ்க்கை, வளமான வாழ்க்கை வாழ்வீர்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வீர்கள். ஏனென்று சொன்னார், இயேசு தம்முடைய ஜீவனையே உங்களுக்கு கொடுத்து நீங்கள் வாழ்ந்திருக்கும்படியாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.